தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருத்தோள் நோக்கம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ திருத்தோள் நோக்கம் அப்படிங்கிற இந்த பகுதிக்கு பிரபஞ்ச சுத்தி அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது. அதாவது உலகம் நிலை இல்லாதது அப்படின்னு அறிந்து அதன் உள்ளீடாகிய சிவனை காணுதல் அப்படின்னு இங்கே இந்த பகுதிக்கு தலைப்பிடப்பட்டிருக்குது. சரி, இப்போ திருத்தோள் நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். திரு என்பது இறைவன் மீது பாடப்படுவதனால திரு என்கிற அடைமொழி வந்திருக்குது. தோள் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு வகையாக மகளிர் விளையாடும் விளையாட்டு. இந்த விளையாட்டு பல வகையாக சொல்லப்படுகிறது. எப்படின்னா, பெண்கள் ஒருவர் தோளை ஒருவர் அன்போடு தட்டி விளையாடும் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா, தோள்களை வீசி ஆடுவது அப்படின்றாங்க. அதாவது தோள்களை வீசி அப்படின்னா கைகளை வீசி ஆடும் பொழுது தோள்கள் அசைக்கப்படும், அப்படி விளையாடும் ஒரு விளையாட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, 2 வட்டமாக நின்று கொண்டு பின்வட்டத்தில் இருக்கிறவர்கள் முன்வட்டத்தில் இருக்கிற பெண்ணிற்கு முன்னால் சென்று எட்டி பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி விளையாடுகிற விளையாட்டு என்று பல வகையாக சொல்லப்படுகிறது. எப்படியோ இது ஒரு வகை மகளிர் விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடும் பொழுது இறைவனுடைய புகழை பாடி விளையாடுவோம் அப்படிங்கிற ரீதியாக இது அமைந்திருக்குது. இது 14 பாடல்களை உடையது. இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். முதல் பாட்டு. பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடஞ்சை கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம். இந்த பகுதி முழுவதுமே தில்லையில் அருளி செய்யப்பட்டது. இப்போ பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக் கருதி அப்படின்னா, பூக்கள் பூத்து நிறைந்து இருக்கின்ற பொய்கை அப்படிங்கிறது தடாகம். பொய்கை புனல் இதுவேனா தடாக நீர் என்று கருதி, பேய்த்தேர் முகக்குறும் அப்படின்னா காணல் நீரை நுகரக்கூடிய பேதை குணமாகாமே அறிவிலியாக இல்லாமல் தீர்த்தாய் எங்களுடைய துன்பத்தை தீர்த்தாய் அப்படின்னு திகழ் தில்லை அம்பலத்தே திருநடஞ்சை கூத்தா அப்படின்னு இறைவனை தில்லையிலே அம்பலத்தில் ஆடுகின்ற கூத்தனே உன்னுடைய சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய திருவடிகளை சேரும் வண்ணம் திருத்தோள் நோக்கம். அதாவது உன்னுடைய கால்கள், அதாவது இறைவனுடைய திருவடிகள் அதை சேரும் வண்ணம் தோள் நோக்கம் ஆடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியுடைய பொருள். இப்போது இதில் பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது இறைவனுடைய திருவடிகளை சேராமல் இந்த உலக இன்பத்திலே திளைப்பது அப்படிங்கிறது எப்படி காணல் நீரை அதுவே பூக்கள் நிறைந்த தடாக நீர் என்று கருதி அதை நுகருகின்ற அறிவில்லாதவர்களுடைய செயல் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே தீர்த்தாய் அப்படின்னு சொல்கிறா, எங்களுடைய துன்பத்தை தீர்த்தாய், அவ்வாறு நாங்கள் அறிவற்ற செயலை செய்கிற துன்பத்தை தீர்த்தாய் அப்படின்னு சொல்கிறதோடு கூட தீர்த்தன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. ஏன்னா பாவங்களை எல்லாம் தீர்க்கின்றவன். தீர்த்தம் என்பது இறைவனுடைய கோவில்களிலே இருக்கின்ற அந்த தடாகங்கள் பொய்கைகளில் பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுனால இறைவனை தீர்த்தன் அப்படின்னும் அழைப்பாங்க. அதில் இங்கே எப்படின்னா சேவடி கூடுமுன இறைவனுடைய திருவடிகளே நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய பொய்கை அப்படிங்கிற பொருள் பொதிந்திருக்குது. நாவுக்கரசர் பெருமானும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு பாடியிருக்கிறாரு. அதாவது இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது என்றால் வண்டுகள் ஒலிக்கின்ற பூக்கள் நிறைந்த பொய்கை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கே குறிப்பிடுகிறாரு. 2வது பாட்டுக்கு போகலாம். என்றும் பிறந்திறந்து ஆளாமே கன்றால் விழவெறிந்தான், என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான், கன்றால் விழவெறிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோணோக்கம் ஆடாமோ. இங்கே துன்றார் குழலி நீர் என பெண்கள் விளையாட்டு, அதனால் பெண்களை பார்த்து சொல்லுவதாக அமைந்திருக்குது. துன்றார் குழல் அப்படின்னா நெருங்கி பொருந்திய கூந்தலை உடைய பெண்களே தோணோக்கம் ஆடலாம். நாம் தோணோக்கம்
ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி என்ன சொல்கிறார், என்றும் பிறந்திறந்து ஆழாமே, அதாவது பிறந்து இறந்து இந்த பிறவி கடலில் உழன்று கொள்ளாமல் ஆண்டு கொண்டான், எங்களை ஆண்டு கொண்டான் இறைவன். கன்றால் விழவெறிந்தான் பிரம்மன் காண்பறியா. இங்கே 2 பேரை சொல்கிறாரு. கன்றால் விழவெறிந்தான் யாருன்னா கண்ணன், திருமாலின் அம்சம்தான் கண்ணன். கண்ணன் என்ன செய்தான் என்றால், கம்சன் அவனை கொல்லுவதற்கு அனுப்பிய 2 அசுரர்களை, அதில் ஒருவன் கன்று வடிவாகவும் ஒருவன் விளாங்கனியின் வடிவாகவும் தோன்றுகிறான். அப்போது அந்த கன்றை அந்த கனியின் மீது எறிந்து 2 பேரையும் கொல்லுகிறான் கண்ணன். அந்த கண்ணனை இங்கே குறிப்பிடுகிறார். கன்றால் விழவெறிந்தான், அதாவது திருமாலை குறிப்பிடுகிறார். பிரம்மன், அடுத்து பிரம்மன், காண்பறிய, இருவருமே காண்பதற்கு அரிதானவனாகிய சிவபெருமான். குன்றாத சீர்த்தில்லை அப்படின்னா குறைவுபடாத சிறப்புடைய தில்லை. அம்பலவன், அந்த தில்லையிலே ஆடுகின்ற, அம்பலத்தை ஆடுகின்ற இறைவன். குணம் பரவி, அவனுடைய குணங்களை பாடி போற்றி நாம் தோணோக்கம் ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. குணம் பரவி, இறைவனுடைய குணம் என்ன அப்படின்னா பல இடங்களிலே இவர் எண்குணத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. 8 வகையான குணங்கள் உடையவன் அப்படின்னு குறிப்பிடுகிறாரு. அதே நேரத்தில் அவன் குணம் குறி இல்லாதவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் அன்பர்களுக்கு அருள் புரியும் பொழுது அவன் தன்னுடைய குணங்களை கொண்டு அருள் புரிகிறான் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. இங்கே அவனுடைய குணம் என்பது அருள் குணம், கருணை குணம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குது. 3வது பாட்டுக்கு போகலாம். பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க, செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்த ஆங்கு அருட்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. இங்கே பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க அப்படின்னா பொருள் பற்றி அப்படி இங்கே சொல்கிறது வேத பொருளை பற்றி, அதாவது வேதம் சொல்லுகிறபடியாக எப்படியெல்லாம் பூசைகள் செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்வது, அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறாரு. பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள், அதாவது முறையோடு செய்கிற பூஜைகள், அதை போல் விளங்க, அதை போலவே தோன்றும்படி முறையோடு செய்கிற பூஜைகள் அப்படிங்கிறது சிவகோசரியார் அப்படிங்கிறவர் வேத பொருள் பற்றி செய்கிற முறையோடு செய்கிற பூஜையை இங்கே குறிக்கிறது. இங்கே அடுத்தது வருகிறதெல்லாமே கண்ணப்ப நாயனார் எவ்வாறு பூஜை செய்தார் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அவர் இந்த பொருட்பற்றி செய்கிற பூசனைகள் போல செய்யலை. ஏன்னா இங்கே பொருட்பற்றி என்பது இன்னொரு பொருளும் கொடுக்கிறது. என்னென்னா இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக, பொருளை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு இறைவனுடைய அருள் பெறுவதற்காக செய்யப்படுகிற பூஜைகள் அப்படின்னும் சொன்னாலும் பொருந்துகிறது. ஆனால் இவை எவையுமே இல்லாமல் திண்ணனார் எப்படி பூஜை செய்தார், அதாவது கண்ணப்ப நாயனார் செருப்புற்ற சீரடி, அவருடைய திருவடிகளிலே செருப்பணிந்திருந்த சீரடி, சிறப்பான அடிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவர் இறைவன் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் சீரடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இறைவனுடைய திருவுருவத்தின் மீது, அதாவது லிங்கத்தின் மீது இருந்த மலர்களை எல்லாம் நீக்குவதற்கு அவர் தன்னுடைய செருப்பணிந்த காலை பயன்படுத்தினார். ஆனால் அது முறையற்ற செயல் அப்படின்று அவர் உணரவில்லை. உணராமல் இறைவன் மீது கொண்ட அன்பு பக்தி அதுதான் அவருக்கு இருந்ததை ஒழிய எப்படி செய்கிறோம் என்று அவர் உணரவில்லை. அந்த செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம், வாயை கலசமாக வைத்து அவர் என்ன பண்ணுகிறாரு, நீரை, அதாவது ஆற்றில் உள்ள நீரை தன்னுடைய வாயிலை கொண்டு வந்து உமிழ்ந்து அவர் திருமஞ்சனம் செய்வது போல செய்கிறார். அதனால் இங்கே வாய்க்கலசம், தான் செய்வதெல்லாம் முறையற்ற செயல் என்பதையே அவர் உணரவில்லை. அடுத்து ஊன் அமுதம், இறைவனுக்கு நைவேத்தியம் நிவேதனம் செய்கிற உணவு, அதைத்தான் இங்கே அமுதம் என்று சொல்வார்கள். இங்கே ஊன் அமுதம், அவர் வேட்டையாடிய பன்றி கறி, அதை அவர் இறைவனுக்கு நைவேத்தியமாக அளிக்கிறார். இப்படி செய்த எல்லாமே விருப்புற்று வேடனார் விருப்பத்தோடு செய்கிறார். அந்த வேடனார் என்று சொல்லுபவர் கண்ணப்ப நாயனாரை சொல்கிறாங்க. விருப்பத்தோடு செய்கிறார். சேடறிய, அவருடைய பெருமையை உலகமெல்லாம் அறியும்படியாக மெய் குளிர்ந்தாங்கு, அவனுக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்தபடியாக இறைவன் அருள் பெற்று நின்றவா, அவனுக்கு அருள் கொடுப்பதற்காக நின்ற அந்த தன்மையை பாடி நாம் தோணோக்கம் ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பொருள் பற்றி செய்கின்ற பூஜை சிவகோசரியார் செய்த பூஜையை போலவே இதுவும் இருக்குதான். அதாவது இங்கே கண்ணப்பர் செய்த பூஜை அதை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலை. அந்த பூஜையை போலவே இதையும் எண்ணி இறைவன் அருள் புரிந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாட்டுக்கு 4வது பாடலுக்கு போகலாம். கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக
கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நற்பார் படுத்தென்னை நாடறிய தான் இங்கன் சொற்பாலதானவா தோணோக்கம் ஆடாமோ. பொருளை பார்க்கலாம். கற்போலும் நெஞ்சம், கல் போல என்னுடைய நெஞ்சமானது கசிந்து உருகும்படியாக கருணையினால், கருணை கொண்டு நிற்பானைப் போல, என் முன்னே நிற்கின்றவன் போல, என் எதிரே நின்றது போலவே நின்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி, எப்படி என் முன்னே நின்றானோ அது போலவே என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி நற்பார் படுத்து என்னை நல்ல வழியில் படுத்தி, அதாவது நன்மையிலே படுத்தி அப்படிங்கிறது நல்வழியை காட்டி அதிலே என்னை புகுத்தி அப்படின்னு அர்த்தம். நாடறிய, இந்த உலகவர் அறியும்படியாக தானிங்கன், அவன் இப்படிப்பட்டவன் என்று சொற்பாலதானவா, எல்லோரும் பேசும்படியான ஒரு பொருளாக நின்றான். அப்படி சொற்பாலதானவா தோள்நோக்கம் ஆடாமோ, அவனுடைய புகழை பாடி நாம் தோள்நோக்கம் ஆடுவோம் அப்படின்னு பொருள். அடுத்து 5வது பாட்டுக்கு போகலாம். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகேழன திசை பத்தன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. இங்கே நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு ஐந்தையும் பஞ்சபூதங்கள் 5ஐயும் குறிக்கிறாரு. நிலம் தெரியும், நீர் தெரியும், நெருப்பும் தெரியும் அக்னி. உயிர் அப்படின்னு சொல்லுவது காற்று, வழி என்று சொல்லுகிற காற்று, உயிர் காற்று பிராணவாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உயிர். நீள் விசும்பு நீண்ட நெடிய ஆகாயம், பலவாக விரிந்த ஆகாயம். இந்த 5ஐயும் சொல்லிட்டு நிலா பகலோன், அதாவது சந்திரனையும் சூரியனையும் 6 7 ஆயிடுச்சு. புலனாய மைந்தனோடு, இங்கே புலனாய மைந்தன் அப்படின்னா அறிவு வடிவாகிய ஆன்மா. அங்கே 7ஓடு இந்த 8ஐயும் சேர்த்து ஆன்மாவையும் சேர்த்துட்டு எண் வகையாய் புணர்ந்து நின்றான். இந்த 8லுமே கலந்து நின்றானாம் இறைவன், புணர்ந்து நின்றான். இப்போ அஷ்டமூர்த்திகளாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அஷ்டமூர்த்திகளாக, அதுதான் இறைவன் இல்லை, அந்த அஷ்டமூர்த்திகளிலும் கலந்து உரைகின்றான் அப்படிங்கிறது தான் பொருள். உலகேளன, உலகத்தை 7 உலகம் என்று சொல்லுவது மரபு, அதனால் உலகேளன அந்த 7 உலகிலும், திசை பத்தன 10 திசைகளிலும். 10 திசை எப்படி 8 தான் அப்படின்னு கேட்பீங்க. மேலே ஆகாயம் கீழே பாதாளம் அதையும் சேர்த்துன 10 திசை. திசை பத்தன தான் ஒருவனுமே, அவன் ஒருவனே பலவாகி நின்றவா, பலவாக எல்லாமாகவும் நின்றவன் அவன் ஒருவன் தான். ஆனால் பல பொருட்களிலும் பலவாகி நின்றவன், அஷ்டமூர்த்திகளிலும் நின்றவன். அவனுடைய புகழை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 6வது பாட்டு போகலாம். புத்தன் முதலாய புல்லறிவிற் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தஞ்சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோணோக்கம் ஆடாமோ. புத்தன் முதலாய அப்படின்னு சொல்லப்படுறது பௌத்தம். அந்த பௌத்த மதத்தை சொல்கிறதுக்கு புத்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் முதலாக புல்லறிவிற் பல் சமயம், அதாவது அறிவில் குறைவு உடைய பல சமயத்தவர்கள், பல மதங்கள் அப்படின்னு அர்த்தம். பல் சமயம் தத்தம் மதங்களில், தாங்கள் வழிபடுகின்ற மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க. இங்கே தட்டுழுப்பு அப்படின்னா தடுமாற்றம் அடைந்து நிற்க, அதாவது உண்மை பொருளை அறிய முடியாமல் தடுமாற்றம் அடைந்து நிற்க. சித்தன் சிவமாக்கி, சிவன் என்ன செய்தான் என்றால் மனதை எல்லாமே, சித்தத்தை சிவமாக்கி அப்படி சிவம் ஆக்கினால செய்தனவே தவமாக்கும், செய்கிற செயல்கள் எல்லாம் தவமாக மாறிவிடுகிறது. செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால், அத்தன் என்றால் தந்தையாகிய அவனுடைய கருணையினால் நாம் தோணோக்கம் ஆடாமோ, தோள்நோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன, ஏன்னா ஜீவகரணம் சிவகரணமாகுதல் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. அடுத்த பாட்டுக்கு போகலாம் நாம். 7 தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். இங்கே
தீதில்லை மாணி அப்படின்னா குற்றமற்றவன் அப்படின்றாரு. குற்றமில்லை யார் மேலே? மாணிங்கிறது இங்கே ஒரு பிரம்மச்சாரி. இங்கே இவர் யாரை குறிக்குதுன்னா சண்டேஸ்வர நாயனாரை குறிக்குது. இங்கே எல்லோரும் சிவன் கோவிலுக்கு போயிருப்பீங்க, அதில் சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அவர் தான் சண்டேஸ்வரர் நாயனார் அப்படின்னு அவரை சொல்கிறோம். அவருடைய கதை ஒன்று உண்டு. அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சிவகருமம் சிதைத்தானே, சிவ வழிபாடு செய்யும் பொழுது அதை தடுத்தவன், அதை அழித்தவன் யாருன்னா அவர் தந்தையை தான் அதை செய்கிறாரு. ஜாதியும் வேதியன், அது ஆனால் அந்தணர் தான், தந்தை அந்தணர் தான், இவர் அந்தணர். தாதைதனை, அதுவும் தந்தை வேறு. தாள் இரண்டும் சேதிப்ப, கால்கள் இரண்டையும் வெட்டிட்டார். எப்படி அப்படின்னா அந்த கதையை நான் சொல்கிறேன். இங்கே திருச்சேங்கலூர் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரிலே பிறந்தவர் யாருன்னா விசாரசர்மர் அப்படின்றவர். இவருடைய தந்தை பெயர் எச்சதத்தன் அப்படின்றது. சின்ன வயதிலேயே அவருக்கு சிவபக்தி மிகுந்தி இருந்தது. அவர் தந்தை அவருக்கு வேதங்கள் எல்லாவற்றையும் அத்தியாயனம் செய்து வைத்திருந்தார். அவர் ஒரு முறை என்ன செய்கிறாரு, ஒரு இடையன் பசுக்களை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது கோபத்திலே அதை அடிக்கிறான். அதை பார்த்துட்டு பசுக்கள் எல்லாமே இறை அம்சம் உடையவை, சிவனுடைய அம்சம் அப்படின்னு உணர்ந்து இவர் அதை கண்டு வருத்தப்பட்டு தானே அந்த மாடுகளை மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளுக்கு உரியவர்களிடம் போய் கேட்குறாரு. அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த பசுக்களை அவர் அன்பாக மேய்ச்சலுக்கு அழைத்து போகிறாரு. அதனால் அந்த பசுக்கள் எல்லாம் அதிகமாக பால் கறக்கின்றன. அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படி சில நாள் போகும் பொழுது அந்த பசுக்கள் இவரை கண்டாலே மகிழ்ச்சியோடு பாலை சுரக்கின்றன. அதை பார்த்துட்டு இவர் இது இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லிங்கம் மண்ணியாற்றங்கரை, இந்த திருச்சேங்கலூர் அப்படிங்கிறது சோழ நாட்டு, அப்போதைய சோழ நாட்டில் இருக்குது. அங்கே மண்ணி ஆற்றில் ஒரு லிங்கத்தை மணலால் செய்து அவர் அதற்கு தினமும் பூஜை செய்து இந்த பசுக்கள் அங்கே பால் சுரக்க அதை அவர் அந்த நைவேத்தியம் செய்துட்டு அதை படைத்து பாலாபிஷேகம் செய்து அவர் தினமும் அழைத்து கொண்டு வருகிறார். பால் குறைந்து விடுகிறது, அதாவது இந்த உரியவர்களுக்கு பால் அதிகம் சுரக்காமல் போகிறது. இதை ஒருவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் சொல்கிறான். உடனே எல்லோரும் இவருடைய எச்சதத்தன் அப்படின்னா இவருடைய தந்தையிடம் போய் சொல்ல, தந்தை நான் அவனை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் ஒரு மரத்தின் பின்னாடி நின்று பார்த்தா இவன் செய்கிறதெல்லாம் தெரியுது. வீணாக பாலை மண்ணிலே கொட்டுகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் சிவ வழிபாடு செய்கிறார் அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை. உடனே அவங்க தந்தை கோபத்தோடு ஒரு கோலை எடுத்து அவனை அடிக்கிறாரு. ஆனால் அவனுக்கு அந்த அடி உணரவில்லை. அவன் இறைவன் வழிபட்டு கொண்டிருக்கிறான். உடனே அவர் கோபத்திலே அந்த பால் கலசத்தை காலால் எட்டி உதைக்கிறாரு. அப்படி உதைத்தவுடன் தான் இவருக்கு சிவனுக்கு கொடுக்க வேண்டிய பால் கொட்டி போய்விட்டது. அப்படிங்கிற கோபத்தில் சிவகருமம் சிதைத்தானே அப்படின்னு சொல்கிறாருல, சிவ வழிபாடை அழித்து விட்டார் அப்படிங்கிற கோபத்தில் தந்தையாக இருந்தாலும் கூட அவர் தப்பு செஞ்சிட்டாருன்ட்டு அந்த கோலை அவர் மேலே எறிகிறார். அந்த கோலை மழுவாக மாறி அவருடைய கால்களை வெட்டி விடுகிறது. அவர் தந்தை கீழே விழுந்துடுறாரு. எவ்வளோ பெரிய பாதகம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவருடைய தந்தை வேறு, அதுவும் அந்த காலத்தில் வேதியரை அவர்களுக்கு துன்பம் செய்தால் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறதும் உண்டு. இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் கூட ஈசன் திருவருளால் தேவர் தொழ, இறைவனுடைய திருவருளின் காரணமாக இறைவன் இதை பார்க்குறாரு. தன்னுடைய வழிபாட்டிற்காக இவன் இப்படி செஞ்சிருக்கான் அப்படின்றதை உணர்ந்து கொண்டு உனக்கு நானே தந்தை அப்படின்னு சொல்லி அவரை அணைத்து கொண்டு, நான் உண்ட கலமும் நான் சூடுவனவும் உடுப்பனவும் எல்லாம் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிவகணங்களின் தலைவனான பதவியை, சண்டேஸ்வர பதவியை கொடுக்கிறாரு இறைவன். அதாவது இறைவனுடைய வாயிற்காவலர், இவரை மீறி எதுவும் செய்ய முடியாது, இறைவனுக்கு அளிக்கப்படுகிற பிரசாதங்கள் எல்லாமே இவருக்கு உரியவை அப்படின்னு சொல்லிட்டு தான் அணிந்த கொன்றை மாலையையும் இவருக்கு சூடுகிறாரு. இது திருத்தொண்டை புராணத்தில் இருக்குது. இது 63 நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர். ஆக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஈசன் திருவருளால் தேவர் தொழ, அதனால் தேவர் தொழும்படியாக கடைசியில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். அதாவது பாதகம் செஞ்சாது, கெட்டது செய்தாலும் நன்மை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்களே, சில சமயங்களில் அது நன்மையாக முடிகிறது அப்படிங்கிறதுனால அப்படி செய்த பாவமே சிவனருளால் சோறு பற்றினவா அப்படின்னு சொல்கிறது, அதுவே நன்மையாக முடிந்தது. அதை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்றது இந்த பாட்டுடைய பொருள். 8வது பாடலை பார்க்கலாம். மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர் வானந்தொழுந் தென்னன்
வார்கழலே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்றாடாமோ தோணோக்கம். மானம் அழிந்தோம், மதி மறந்தோம். எதனால்? மங்கை நல்லீர், பெண்களே மங்கை நல்லீர் அப்படின்னு அழைத்து மானம் அழிந்தோம், நம்முடைய சுயாபிமானத்தை நாம் அழிந்தோம், அழித்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. மதி மறந்தோம் அப்படின்னா நம்மையும் மறந்தோம், நம்முடைய அறிவும் அறிந்து போயிற்று அப்படிங்கிறாரு. அதாவது இதற்கு என்ன பொருள்னா, உலகப்பற்று அற்று போய்விட்டது, ஆன்மபோதம் கெட்டு போய்விட்டது அப்படிங்கிறதா இதோடைய அர்த்தம். சுயாபிமானம் போகிறது அப்படின்றது அர்த்தம். எதனால்? இறைவனுடைய நினைவே இருப்பதனால இந்த உலகப்பற்று அருந்து போய்விட்டது, ஆன்மபோதம் கெட்டு போய்விட்டது அப்படின்றது. அடுத்து வானம் தொழும் தென்னன் அப்படின்னா, வானவர்கள்னா தேவர்கள் எல்லாம் தொழுகின்ற தென்னன். தென்னன் என்பது இறைவனை குறிக்கின்ற ஒரு சொல். ஏன்னா பாண்டிய நாட்டிலே அவர் அருள் புரிந்து பல திருவிளையாடல்களை நடத்தின காரணத்தினால தென்னன் அப்படின்னு சொல்கிறாரு. வார்கழலே, அவனுடைய நீண்ட திருவடிகளே, நினைந்து அடியோம், நினைத்து அடியவர்களாகிய நாம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில், ஆனந்தமாக நடனமாடுகின்ற அவனுடைய அருள் பெற்றால் நாம் அவ்வளமே, நாமும் அவனைப் போலவே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ, அவனைப் போலவே ஆனந்தமாகி ஆடமாட்டோமா, தோணோக்கம் ஆடமாட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். இது 9வது பாடல். எண்ணுடை மூவர் ராக்கதர்கள் எரிப்பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின் எண்ணிலி இந்திரர். எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால்பலர் மாண்டனர்கான் தோணோக்கம். எண்ணுடை மூவர் அப்படின்னா இறைவனையே எண்ணிக்கொண்டிருந்த மூவர். ராக்கதர்கள், அவர்கள் அசுரர்கள் தான். அதாவது திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக சிவபெருமான் 3 அசுரர்களை அழித்தார் அப்படிங்கிற கதை இங்கே சொல்லப்படுது. அது யாருன்னா தாரகாட்சன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி அப்படிங்கிற 3 அசுரர்கள். பல இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறார் அவர். அந்த 3 பேரும் சிவபக்தி உடையவர்கள், சிவனிடமே வரம் வாங்கியவர்கள் அவர்கள். அந்த 3 பேரும் ராக்கதர்கள். அவங்க எரி பிழைத்து அவங்கள அழித்த பிறகு கூட சிவபெருமானுடைய கருணையினால் அவங்க என்ன ஆனாங்கன்னா, கண்ணுதல் எந்தை, அதாவது நெற்றியிலே கண்களை உடைய என்னுடைய தந்தை கடைத்தலை முன், அவர்களுடைய வாயிலிலே, கடைத்தலை என்பது வாயில், கடைத்தலை முன் நின்றதற்பின் வாயிற்காவலர்களாக ஆகும் பேறு பெற்றார்கள். இவனுடைய அருளால், சிவனுடைய அருளால் அவர்கள் எரி பிழைத்து அப்படின்னா அந்த எரிப்பட்டு அவர்கள் அழிந்த பிறகு கூட அவரையே நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் 2 பேர் வாயிற்காவலர்களாக ஆனார்கள். ஒருவர் குடமுழா வாசித்து கொண்டு அவர் முன்னாடி நிற்கிற அருள் பெறுகிறார். அதனால் அவங்களுக்கு அப்படி கூடவே நிற்கிற பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் எண்ணிலி இந்திரர், பல வகையாக எண்ண முடியாத இந்திரர்கள் இறந்துட்டாங்களாம். எத்தனையோ பிரம்மர்களும் பல பிரம்மதேவர்களும் இறந்துட்டாங்க. மண்மிசை மால்பலர், திருமாலும் பல பேர் தோன்றி மறைந்து விட்டாங்க. மாண்டனர்கான் தோணோக்கம், இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட பிறப்பும் இறப்புமாக இருந்ததான். அவங்களுக்கு இறைவனுடைய அருளால் வாயில் காவலிலே நிற்கிறதுனால பிறப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த இறைவனுடைய தன்மையை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு 10வது பாட்டை பார்க்கலாம். பங்கயம் 1000 பூவிலினோர் பூக்குறைய தங்கன் இடந்தரன் சேவடியால் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தோணோக்கம் ஆடாமோ. பங்கயம் 1000, அதாவது சக்கரத்தை பெறுவதற்காக திருமால் என்ன செய்கிறார்? 1000 பூக்களால் இறைவனை அர்ச்சனை செய்கிறேன்னு மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு பூவாக அர்ச்சனை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது இறைவனுடைய விளையாட்டினால் காரணால் ஒரு பூ குறையுது. பூவினில் ஓர் பூ குறைய, ஒரு பூ குறைகிறது. உடனே திருமால் என்ன செய்கிறார்னா, தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே, தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த ஒரு மலருக்கு பதிலாக தன்னுடைய கண்களையே மலராக பறித்து இடந்து அப்படின்னா பிளந்து எடுத்து அரண் சேவடி மேல் சிவனுடைய திருவடிகளிலே சாத்தப் போகிறாரு. அப்பொழுது சங்கரன் எம்பிரான், சங்கரனாகிய இறைவன், எம்பிரான் நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு அவருக்கு சக்கரத்தை அருள் செய்தாராம்.
எங்கும் பரவி அந்த புகழை நாம் பாடி தோணோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்கிறார். செங்கன்மால் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கதை தான் அங்கே அந்த தல புராணத்தில் இருக்குது. அடுத்த கதை பார்க்கலாம். 11. காமன் உடல் உயிர் காலன் பற்காய்கதிரோன் பல் காய்கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோணோக்கம் ஆடாமோ. இங்கே இத்தனை பேரை குறிப்பிடுறாரு. அவங்க எல்லாரையும் தூய்மைகள் செய்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர்களிடமிருந்த தீமையை அழித்து அவர்களை தூய்மை செய்தார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. காமன் உடல், காமனை உடலை எரித்தார் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்மதனை எரித்தது. அதனால் காமன் உடல், அது அவனை நல்லவனாக ஆக்கி தூய்மைகள் செய்ய அப்படின்னு குறிப்பிடுறாரு. உயிர் காலன், மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை காலால் உதைத்தார். அந்த அவன் உயிரையே பறிக்கிறார். அதனால் உயிர் காலன் பல் காய்கதிரோன். காய்கதிரோன்கிறது சூரியனுடைய பல் உடைப்பட்டது. எப்போன்னா தக்ஷனுடைய யாகத்திலே பங்கு கொண்டவர்களை எல்லாம் வீரபத்திரர், அதாவது சிவபெருமான் அனுப்பிய வீரபத்திரர் தண்டிக்கிறார். அவங்க எல்லாம் ஓடுறாங்க. அப்போ கதிரவனுக்கு பல்லு போயிடுச்சு. நாமகள் நாசி, கலைமகளுக்கு மூக்கு, பிரம்மனுக்கு சிரம் போயிடுச்சு, சிரம் பிரம்மன், கரம் எரியை, அக்னிக்கு கைகள் போய்விட்டது. சோமன் கலை, இங்கே சந்திரனுக்கு கலைனா கலைகள் தேய்ந்து தேய்ந்து போகிறதுக்கு இறைவன் தான் அருள் செய்தார். அந்த கதையை இங்கே சொல்கிறாரு. தலை தட்சணையும் எச்சனையும், தட்சனுக்கு தலை போயிருக்கு, எச்சன்னா யாக தேவதை, அவனுக்கும் தலை போய்விட்டது. தூய்மைகள் சேவை, இத்தனை பேரையும் அவர் தண்டித்தது எதற்காக என்ன, அவர்களுடைய தவறு நீங்கி அவர்கள் தூய்மை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்தார். அதை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படிங்கிறாரு. அடுத்து 12வது பாட்டை பார்க்கலாம். பிரம்மன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. பிரம்மன் அரி, அதாவது பிரம்மனும் திருமாலும் என்று இருவரும் தம் பேதமையால், இருவரும் தங்களுடைய அறியாமையின் காரணமாக பரமம் யாம் பரமம், நாங்களே பரம்பொருள், நான் பரம்பொருள் நான் பரம்பொருள்னு 2 பேரும் சொல்கிறாங்க என்று அவர்கள் பதைப்பொடுங்க என்று அவர்களுடைய பதைப்பு அப்படிங்கிறது செருக்கு அப்படின்றதும் முனைப்பு அப்படிங்கிறதும் பொருள். அவர்களுடைய அந்த செருக்கு அடங்க அரணார்னு சிவபெருமான் அழல் உருவாய், அதாவது நெருப்பு உருவமாக அங்கே அளவிறந்து, அந்த இடத்திலே அளவிறந்து அப்படின்னா மிகப்பெரிய அளக்க முடியாத உருவமாக நின்று பரமாகி நின்றவா, பரம்பொருளாக நின்றானாம். இந்த இடம் திருவண்ணாமலை. அதை பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 13வது பாட்டுக்கு போகலாம். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதற் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோணோக்கம் ஆடாமோ. ஏழை தொழும்பனேன், நான் ஒரு ஏழை தொழும்பனேன் அப்படின்னா அடியவன், அதாவது ஏன் தொழும்பனேன்னா அடியவர் அப்படின்னு அர்த்தம். தொண்டு செய்கிறவன், இறைவனுக்கு தொண்டு செய்கிறவன். ஏழை அப்படின்னா அறிவில் ஏழை அப்படிங்கிறாரு. அறியாமையால் என்ன செய்கிறாரு, தொண்டு செய்கின்ற நான் எத்தனையோ காலமெல்லாம் எத்தனையோ காலத்தை வீணாக்கிட்டேன். எப்படின்னா பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே, இறைவனுடைய பரம்பொருளை பணியாமல் பாழுக்கு இறைத்தேன் அப்படிங்கிறாரு. அதாவது இங்கே வீணாக்கினேன், காலத்தை வீணாக்கினேன் அப்படின்னு பொருள். இங்கே பாழ் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிலம். அந்த நிலத்தை, பாழ் நிலம் என்பது விளையாத நிலம். அந்த நிலத்துக்கு நீரை பாய்ச்சினா எப்படி இருக்கும், அதனால் பாழுக்கு இறைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழி முதல், இந்த ஊழிக்கு முதல்வனாகிய இருக்கிற சிந்தாத நன்மணி, கெடாத நல்ல மணி போன்ற இறைவன் வந்தென், அவன் வந்து என் பிறவி தாழை பறித்தவா, என்னுடைய பிறவியாகிய தாளை உடைத்து நொறுக்கினான். பறித்தவா அதாவது பிறவி பூட்டை, பிறவி தலையை உடைத்தவன், பறித்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய புகழ் பாடி நாம் தோணோக்கம் ஆடுவோம் அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டு பார்க்கலாம். இதான் நிறைவு பாடல். உரை மாண்ட உள்ளொளி உத்தமன்
உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்தோட துறைமாண்டவா பாடி தோணோக்கம் ஆடாமோ. உரைமாண்ட உள்ளொளி அப்படின்னா அந்த உள்ளத்திலே ஒளியாக அவனை கண்டவுடன் என்ன ஆகிறது? உரைமாண்ட அப்படின்னா பேச்சற்று போகிறது. பேச்சற்று போய் அந்த உள்ளொளியை கண்டவுடன் அந்த உத்தமனான அவன் வந்து உளம் புகழும், வந்து உள்ளத்திலே புகவும் அந்த ஒளியின் காரணமாக பேச்சற்று போகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே. அதற்கு பிறகு கரைமாண்ட அப்படின்னா கரையே இல்லாமல் அளவில்லாமல் இருக்கிற காம பெருங்கடல், காமமாகிய பெரிய கடல், ஆசைக்கடலை கடத்தல் எளிதாக போகிறதாம். கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை. அதன் காரணமாக என்ன ஆகிறது? இந்திரியம் அப்படிங்கிறது பஞ்சேந்திரியங்களை சொல்கிறாரு. இந்த உறுப்புகள் இவை எல்லாமே இந்த இந்திரிய பறவை இரிந்தோட அச்சத்தினால் பயந்து ஓடுகின்றதா. எதனால்? அதற்கு இறையானது அழிந்து போகின்றது. இறைவனை வணங்கினால இந்த இந்திரிய பறவைக்கு பொருட்களை நுகர்கின்ற தன்மையெல்லாம் அழிந்து போகின்றது. அதனால் இறை மாண்ட. அதற்கு இறை என்ன அப்படின்னா இந்திரியங்களால் நுகரப்படும் இன்பங்கள் அது அழிந்து போகிறதாம். அதுதான் இறை மாண்ட அப்படின்றாரு. இந்திரிய பறவை இரிந்தோட அச்சத்திலே பயந்து ஓட துறைமாண்டவா பாடி தோணோக்கம் ஆடாமோ. இங்கே துறை அப்படிங்கிறது தற்போதம் அப்படின்னு பொருள் சொல்லப்படுகிறது. அது அழிந்து போகின்றது. அது தான் அப்படிங்கிற அகந்தை எல்லாமே அழிந்து போகின்றது. துறைமாண்டவா பாடி தோணோக்கம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது நிறைவு பாடல். இன்றைக்கு நாம் திருத்தோள் நோக்கம் அப்படின்ற மாணிக்கவாசக பெருமானுடைய பாடலை பொருளோடு நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். ராஜி.